வெல்கம் டு அவர் சேனல் நேச்சுரல் கிரீன் சித்தா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷன் பிஎஸ்எம்எஸில் என்னென்ன புக்ஸ் இருக்குது, எத்தனை சப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம், என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது எக்ஸாமுக்கு, இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அப்படின்னா நம்மளுக்கு மொத்தமாக 7 சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த 7 சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தோக்கி புக். தோக்கி புக் அப்படின்றது சித்த மருத்துவம் அடிப்படை தத்துவம் தான் வந்து இந்த தோக்கி புக்குன்னுவாங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் வந்து சித்தாக்கு. இந்த புக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு தரவாக படிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம தரவாக படிச்சுக்கணும். இந்த புக் படித்தா தான் நம்மளுக்கு வந்து மற்ற எல்லாமே வந்து செகண்ட் ப்ரொஃபஷனில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து புரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான புக். இது யார் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உத்தமராயன் தான் வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது உடல் தத்துவம். உடல் தத்துவமில் மொத்தம் 2 புக்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து இப்போ பார்க்குற நம்ம புக்கு வந்துட்டு ஓல்டு எடிஷன் புக்கு. இது வந்து சித்த மருத்துவ சுருக்கம் அப்படின்ற ஒரு புக்கு தான் இந்த புக்கு. இதில் வந்து என்னென்னா நாடி பத்து இருக்கும், அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாத்தோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. சில பாட்டு எல்லாமே இருக்கும், அந்த பாட்டு எல்லாமே நம்ம வந்து படிக்கணும். என்னென்ன பாட்டுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது உடல் தத்துவம். உடல் தத்துவம்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, இது வந்துட்டு தமிழ் ஃபிசியாலஜி தான். இது வந்துட்டு நம்ம என்னென்னா இங்கிலீஷில் வந்துட்டு நம்ம மாடர்ன் எப்படி ஃபிசியாலஜி படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம தமிழ்லேயே வந்து ஃபிசியாலஜி படிக்க போகிறோம். இது சித்தா பேஸில் வந்து எப்படி இருக்குது, உடல் வந்து எதனால் ஆயிருக்கு, எத்தனை நாடி இருக்குது, எத்தனை பிராணன் உதாரணன் வியானன், இந்த மாதிரி சொல்லி என்னென்ன காற்று வந்து இருக்குது, இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். அதில் அதாவது அது வாயு பத்துன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் வந்துட்டு எல்லாமே இல்லை, பேசிக்காக வந்துட்டு இந்த நாடியோட பாட்டு அது எல்லாமே இருப்பாங்க. இது எல்லாமே வைவா கொஷின்ஸில் வரும். நான் இந்த சாப்டர் நடத்தும் போது என்னென்ன வைவா கொஷின்ஸ் இருக்குதுன்னு வந்து உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அடுத்தது அனாட்டமி புக். அனாட்டமி வந்து நாங்கள் யூஸ் பண்ணது சௌராஷ்யா புக் தான். மேலே இருக்கும் பாருங்கள், பிடி சௌராஷ்யன். மொத்தமாக வந்துட்டு 4 வால்யூம்ஸ் வந்து இந்த அனாட்டமியில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்றது அப்பர் லிம்ஸ் அண்ட் தொராக்ஸ் இருக்கும். அதாவது மேலே இருக்கிற பாடி ஃபுல்லாகவே அது படிக்க போகிறோம். என்னென்ன மசில்ஸ் இருக்குது, போன்ஸ் வந்து என்ன இருக்குது, இந்த கிளாவிக்கல், ஸ்கேப்புலா, அதோட ஃபுல் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதில் வந்துருக்கும். ரெண்டாவது வந்துட்டு செகண்ட் எடிஷன் புக். இது வந்து லோவர் லிம்பு அப்டாமன் பெல்லிஸ். அதாவது லோவர் லிம்பில் இருக்க போன்ஸு, அதோட மசில்ஸ், அப்டாமனில் இருக்க லிவர், கிட்னி, இது எல்லாத்தோட எக்ஸ்ப்ளனேஷனும் தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரோடு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக அனாட்டமியில் நம்ம படிக்கிறது என்னென்னா கிளினிக்கலாக வந்து படிக்கிறோம்ல, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லி லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எல்லாமே வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்டு வால்யூம். இந்த தேர்டு வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஹெட் அண்ட் நெக்கில் இருக்கும். ஹெட்டில் நெக்கில் நம்மளுக்கு என்ன இருக்குது, பிரெயின் இருக்குது, இது எல்லாமே இருக்கும்ல, என்னென்ன நர்வ்ஸ் இருக்குது, ஆர்ட்ரிஸு, வெயின்ஸு, எல்லாமே அந்தந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி லோவர் லிம்பில் இருக்கிற அந்த புக்கில் வந்து ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் இருக்கும். அதேமாரி இந்த இடத்துல ஹெட் அண்ட் நெக்கில் இருக்கும். இதில் இல்லாமல் என்னென்ன இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் வால்யூமில் பிரெயின் அண்ட் நியூரோ அனாட்டமி. பிரெயின் அண்ட் நியூரோ அனாட்டமினா சிஎன்எஸ் ஃபுல்லாகவே இருக்கும். டோட்டலாக வந்து பிரெயினை பற்றி கம்ப்ளீட்டாகவே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த வால்யூம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான வால்யூம் இது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பொதுவாகவே பிரெயினை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இதில் வந்துட்டு ப்ராக்டிக்ஸ் புக்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து மொத்தமாக 4 வால்யூம் புக்குமே 4 ப்ராக்டிக்ஸ் புக்ஸ் இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் வால்யூம் சேர்த்து ஒரு ப்ராக்டிக்ஸ் புக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை ப்ராக்டிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வைவா கொஷின்ஸுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதேமாதிரி செகண்ட் வால்யூமுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் புக் இருக்குது, ஃபர்ஸ்ட் வால்யூமுக்கு ஒரு ப்ராக்டிக்ஸ் புக் இருக்குது. இது எல்லாமுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. பெரிய ஃப்ளோ சார்ட் ஒன்று இருக்கும். அதை படித்தாலே நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். டயக்ராமேட்டிக்காக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் ஃபிசியாலஜி. இந்த மாடர்ன் ஃபிசியாலஜி அப்படின்றது எப்படி நம்ம தமிழ் ஃபிசியாலஜி சொன்னோமோ அதுமாதிரி மாடர்ன் ஃபிசியாலஜி வந்து ரொம்ப முக்கியமானது. பாடி அண்ட் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும், கேஸ்ட்ரோ இன்டெலிஜென்ஷியல் சிஸ்டம் இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்மு, இந்த மாதிரி ரீப்ரடக்டிவ் சிஸ்டம்மு, இது எல்லா சிஸ்டம்ஸுமே வந்து இதில் எல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இல்லை பிஹெச் வேல்யூ, அந்த மாதிரி கிராவிட்டி எல்லாமே இருக்கும். இந்த முக்கியமாக பிஹெச் வேல்யூன்றது எல்லாத்துலேயுமே இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால டேப்லெட் காலம் போட்டு நம்ம படிச்சுக்கலாம். இது வந்துட்டு செம்புலிங்கமோட புக் தான் நான் வந்து யூஸ் பண்ணோம். அதுக்கான ப்ராக்டிக்ஸ் புக்ஸ் தான் இந்த ஃபிசியாலஜி புக் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ப்ராக்டிக்ஸ் புக்ஸில் நான் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு எனக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே. வைவா கொஷின்ஸாக இருக்கும், நம்மளுக்கு எக்ஸாம் பேஸ்டு கொஷின்ஸாகவும் கொடுத்துருப்பாங்க, 1 மார்க் கொஷின்ஸாகவும் இருக்கும். நம்ம இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு க்ரியேட்டிவாக எப்படி வந்துட்டு நம்ம கொஷின்ஸ் கேட்டாலுமே நம்மளால் ஆன்சர் பண்ணுற முடிகிற அளவுக்கு இந்த புக்ஸில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லா டாபிக்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து புக்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னது அப்படின்னா மைக்ரோபயாலஜி புக். மைக்ரோபயாலஜி புக் அப்படின்றது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு
இந்த புக் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நியூக் அண்ட் கார்னர்லாம் வந்துட்டு படிக்க முடியாதுங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸானது வந்துட்டு கல்ச்சர் மீடியா இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு வந்து படிக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த புக்கு. அடுத்தது பயோகெமிஸ்ட்ரியில் அங்கே வந்து சத்யநாராயணன் புக் தான் வந்து யூஸ் பண்ணோம். இந்த புக்கில் வந்துட்டு நம்மளுக்கு ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட ஆன்சர்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பயோகெமிஸ்ட்ரியில் எடுத்தோம் அப்படின்னா 1 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த புக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சத்யநாராயண் புக் வந்து பார்க்கலாம். இந்த சத்யநாராயண் புக்கில் வந்துட்டு ஒரு டாப்பிக்குமே ஒரு கொஷினாக வந்து கேட்டிருப்பாங்க. ஒரு இயருமே ஒரு கொஷின் வந்து இருக்கும். சாப்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எங்கே அந்த கொஷின் கேட்குறாங்கன்னே தெரியாது. சைக்கிள்ஸ் வந்து இருக்கும். சைக்கிள்ஸ்க்கு வந்து நான் தனியாக ஒரு ஃப்ளோ சார்ட் வச்சுருக்கேன். அந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த சைக்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம தெளிவாக வந்து ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். ஏன்னா சைக்கிள்ஸ்லாம் வந்து 10 மார்க்லேயும் வரும், 5 மார்க்லேயும் வரும். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான வந்து ஒரு புக் தான் வந்து இந்த புக். சைக்கிள்ஸை படித்தாலே நம்ம மோஸ்ட் அவர் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா எத்தனை பேப்பர்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 9 பேப்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க அந்த சித்த மருத்துவம் அடிப்படை தத்துவம் புக் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேப்பராக இருக்கும். இப்போ தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னும் போது நம்ம ஸ்கூலில் வந்து தமிழ்லேயே படிச்சிருக்க மாட்டோம்ல. அவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து நம்ம தமிழ் பேப்பர் வந்து எழுத தேவையில்லை. அடுத்தது எல்லாமே கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்ன்ற ஒரு பேப்பர் வந்து கம்பல்சரியாக இருக்குது. அனாட்டமி மொத்தமாக 2 பேப்பர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து அனாட்டமி 1, அனாட்டமி 2. அனாட்டமி 1ல் வந்து இந்த அப்டாமன் பற்றினது, போன்ஸ் இது எல்லாமே வந்து வந்துடும். அனாட்டமி 2ல் இந்த சிஎன்எஸ் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கவர் ஆகிடும். என்னென்ன பேப்பர்ஸ்னு சொல்லி நான் அனாட்டமி நடத்தும் போது உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் ஃபிசியாலஜி, தமிழ் தத்துவம், உடல் தத்துவம்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக்கு பார்த்தோம்ல, அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து பேப்பர் 1. அடுத்தது வந்து பேப்பர் 2 அப்படின்றது மாடர்ன் ஃபிசியாலஜி வரும். அடுத்தது பயோகெமிஸ்ட்ரி வந்து இருக்குது. கெமிஸ்ட்ரி அப்படின்றது தனி பேப்பராக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி அது ஒரு பேப்பர். டோட்டலாக வந்து 9 பேப்பர்ஸ் இருக்குது, 7 சப்ஜெக்ட்ஸ். இதுதான் வந்துருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து வைவாவும் உண்டு, ப்ராக்டிக்கலுமே உண்டு. எனக்கு எப்படி ப்ராக்டிக்கல் நடக்கும், ஃபிசியாலஜிக்கு எப்படி ப்ராக்டிக்கல் நடக்கும்னு அது ஒரு தனி வீடியோ வேணும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே போட்டுடுறேன். ரெக்கார்டு ஒர்க்லேருந்து எல்லாமே நான் தனியாக போட்டுடுறேன். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரு டோட்டல் பேப்பர்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் பின்னாடி இல்லைனா வந்துட்டு எங்கிட்ட ப்ரைவேட்டாக அதை டவுட் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நேச்சுரல் கிரீன் சித்தா, இதில் வந்து டைரெக்டாகவே டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பீரியாடிக் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நடக்கும். 2 இன்டர்னல் எக்ஸாம்ஸ் அப்படி முடிஞ்சதுக்கப்புறம் பீரியாடிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு நம்ம வந்து எழுதுவோம். அப்போ டோட்டலாக இந்த மாதிரி 2 or 3 எக்ஸாம்ஸ் நம்ம எழுதி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவோம். இந்த பீரியாடிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு படித்து நம்ம எழுதுறோமோ அதுதான் வந்து யூனிவர்சிட்டிக்கும் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல் பண்ணும். கடைசியாக நம்ம வந்து யூனிவர்சிட்டி படிச்சுக்கலாம்னா அது ரொம்ப வந்து பேர்டனாகவே இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துடுங்க. அதை எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். டவுட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணியும் நீங்கள் வந்து டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி வந்து நீங்கள் டேரெக்டாக கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் சித்தா அண்ட் ஸ்டடீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.